கையல், இந்த பிங்க் கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உனக்கு நல்லா இருக்கும். நான் இந்த ரெட்டு தான் போட போறேன். 1 மினிட். முதல்ல நீ இந்த நெயில் பாலிஷை போட்டு பாரு, அதுக்கப்புறம் சொல்லு. அது உன்னோடது. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? எப்படி இருக்குப்பா? ஒரு நெயில் மட்டும்தான் நல்லா இருக்கு. அப்போ மற்றதெல்லாம் நெயில் பாலிஷ் மாதிரியே இல்லை, ஏதோ பெயிண்ட் அடிச்சு பூசி இருக்க மாதிரி இருக்கு. சரி சரி, இப்போ நீ போடு, நான் பார்க்குறேன். எனக்கு என்ன, நான்லாம் பிறக்கும் போதே ஆர்டிஸ்ட். என்னோடது எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. ஆஹா, சூப்பர். நெயில் கடிக்க சொன்னா இருக்கிற எல்லா பக்கமும் சுற்றி முற்றி அடிச்சு வச்சிருக்கேன். ஃபேஷன் தெரியாதவங்க இப்படி தான் பேசுவாங்க. என்னங்கடி ரெண்டு பேரும் கையில் என்ன பூசிக்கிட்டு இருக்கீங்க? நெயில் பாலிஷ் பாட்டி. எதுக்கு? எங்கள் விரலெல்லாம் பார்க்க அழகாக இருக்கணும்ல, அதுக்கு தான். அழகெல்லாம் நல்லது தான், ஆனால் முதல்ல அந்த நகத்தையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். பாட்டி, உங்கள் சின்ன வயசில் நீங்கள் நெயில் பாலிஷ் போடுவீங்களா? எங்கள் சின்ன வயசில்? ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள் பாட்டி, நானும் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் மருதாணி தான் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் தான் ஒரிஜினல் நெயில் ஆர்டிஸ்ட். ஆமாம், அதுக்கெல்லாம் எந்த சார்ஜஸும் கிடையாது. கையல் நிலா, பாத்திரங்கள்லாம் கழுவுங்க சீக்கிரமா. என்னது இப்பவா? ரெண்டு பேருமே இப்போ வரணும். ஒரு ஆள் பாத்திரம் கழுவணும், ஒரு ஆள் காய்கறி எல்லாம் நறுக்கி தரணும். அம்மா, நாங்கள் இப்போதாம்மா நெயில் பாலிஷ் போட்டோம், இன்னும் ட்ரையே ஆகலை. அதனால என்ன, சீக்கிரம் வாங்க. அம்மா, நாங்கள் வேலை செஞ்சா நெயில் பாலிஷ் எல்லாம் போயிடும். அப்படியா? அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கோங்க, இப்போ வந்து வேலையை செய்யுங்க. கயல், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதுவே இப்போதான் நமக்கு புரியுது. சரி சரி, ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணாதீங்க. வேலை முடிஞ்சிட்டு வாங்க, உங்களுக்கு மருதாணி வச்சு விடுறேன். ஐயோ பாரா, பாட்டி தான் எப்பவுமே பெஸ்ட். இன்னைக்கு கருத்து என்னன்னா, அழகுனா அலங்காரத்தில் மட்டும் இல்லை, சுத்தம், தன்னம்பிக்கை, நல்ல பழக்கம், இவங்க எல்லாம் இருந்தாதான் உண்மையான அழகே இருக்கும். அதுவே நமக்கு இப்போதான் புரியுது. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சவங்க சரின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.